Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC Combined Technical Services Examination 2025 கான நான் இன்டர்வியூ போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் அவைலபிள் அப்படிங்கிற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து 1666 போஸ்ட் கோடு. இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அப்பரண்டிஸ் ட்ரைனிங் போனவங்க ஓகேங்களா. அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பரண்டிஸ் போனவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இது வந்து 3532. இதில் வந்து ஒன்னா நீங்கள் வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. இல்லைன்னா pass in section A and B of associate member of the institution of engineers அப்படின்னு சொல்றாங்க அண்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 3610 பார்த்தீங்கன்னா பி எலக்ட்ரிக்கல் வித் சி லைசன்ஸ். ஒரு சி லைசன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கணும் ஓகேங்களா. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 3678 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இது பார்த்தீங்கன்னா 1664. இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் ஆர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் டிகிரி இருந்தால் போதும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிஸ்டம் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் கொடுத்துட்டாங்க இல்லை டெக்னாலஜி தட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும். இல்லைனா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா தே ஷுட் ஹாவ் அ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So must have studied under graduate, postgraduate degree as the case may be after completion of SLC higher secondary course. So SSLC, HSC முடிச்ச மாதிரி இதுக்கு நமக்கு applicable இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம என்ன எல்லாமே என்னன்னா இதுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி பாக்குறப்ப நமக்கு பியூர் ட்ரிபிளியா இருந்த நீ ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இது அப்ளை பண்ணலாம். இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இது அப்ளை பண்ணலாம். இது வந்து நமக்கு லைசன்ஸ் வேணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டிகிரி இருந்தால் ஓகே தான் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க பட் யூ கேன் அப்ளை இட் ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.